Hi friends, welcome to my channel DHandmadeStudio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா Christmas star making tutorial. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை widthwise 3 ஆவும் lengthwise 2 ஆவும் ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதை ஸ்கொயர் ஷேப்ல ட்ரிம் பண்ணிட்டேன். இதுல 6 பீசஸ் இருக்கு. நான் 5 பீசஸ் யூஸ் பண்ண போறேன். rough side inside ஆவும் smooth side outside ஆவும் நான் யூஸ் பண்றேன். இத diagonal ஃபர்ஸ்ட் fold பண்ணி crease mark பண்ணிக்கணும். அந்த crease mark ரெஃபரன்ஸா வச்சு தான் நம்ம petals செய்யணும். அடுத்து இந்த மாதிரி ரெண்டு சைடுலயும் fold பண்ணிக்கணும். bottom side ஈக்குவலா வருதான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்து சென்டர்ல க்ளூ வச்சு அதை ஸ்டிக் பண்ணிரணும். அது ட்ரை ஆனதும் ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம 3 சென்டிமீட்டர் பாட்டம்ல இருந்து மார்க் பண்ணிக்கணும். அந்த மார்க்ல இருந்து ரெண்டு சைடும் டயகனலா லைன் போட்டுக்கணும். இப்போ அதை கட் பண்ணிக்கணும். அந்த சென்டர்ல 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். ரெண்டு சைடுலயும் 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கணும். அடுத்து சென்டர் மார்க்கிங்ல V நாட்ச் மாதிரி நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி V-ஆ கட் பண்றதுக்கு பேர் தான் V நாட்ச். அடுத்து ரெண்டு சைடுலயும் அந்த 1 சென்டிமீட்டர் ட்ரிம் பண்ணிரணும். இப்போ இத ஃபோல்ட் பண்ணணும். ஒரு பெட்டலுக்கு 4 ஃபோல்டிங்ஸ் வரும். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு பஞ்சிங் மெஷின் எடுத்துட்டு நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஷேப்ஸ் பஞ்சிங் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 பெட்டல்ஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த 5 பெட்டல்ஸையும் நான் ஸ்டிக் பண்ண போறேன். ஒரு பெட்டலோட ஃபோல்டிங்கை அடுத்த பெட்டலுக்குள்ள இன்சர்ட் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணணும். 5 பெட்டல்ஸையும் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒன்று மேலே ஒன்று ஒட்டிடணும். இப்படி 5 பெட்டல்ஸையும் ஒட்டினதுக்கு அப்புறம் சென்டர்ல ஹோல்ட் பண்ணணும். நான் அந்த ஹோல்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சார்ட் பேப்பரை அந்த ஹோல்ட் பண்ற இடத்துல ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அதை இந்த வீடியோல காட்டல. ஏன்னா அந்த ஹோல் சீக்கிரம் பிஞ்சு வராம இருக்கறதுக்காக. இப்போ நம்ம ஸ்டார் ரெடி ஆயிருச்சு. வாங்க எப்படி லைட்டிங் செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லைட் வித் ஹோல்டர் எடுத்துக்கிட்டு அதை சென்டர் பெட்டல்ல நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒரு த்ரெட் எடுத்து அந்த ஹோல்ட் பண்ண இடத்துல ரெண்டு சைடும் அந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி வயரோட சேர்த்து இந்த மாதிரி கட்டிடணும். இப்போ ஸ்டார் ஷேப் வந்துருச்சு. அடுத்து ஃபோல்ட் ஆனதெல்லாம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்டார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பாய்.